மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா முதல் நாளில் சுவாமி கற்பக விருட்ச வாகனத்திலும் அம்மன் சிம்ம வாகனத்திலும் ஆசி வீதிகளில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையடுத்து முதல் நாள் நிகழ்வாக சுவாமியும் அம்மனும் ஆசி வீதியில் உலா வந்தனர். சுவாமியின் முன்பாக ஏராளமான சிறுமிகள் மீனாட்சி அம்மன் வேடமணிந்தும் சிறுவர்கள் முருகன், விநாயகர், சிவன் உள்ளிட்ட பல்வேறு கடவுள்களின் வேடங்களை அணிந்து இசை முழங்க ஊர்வலமாக சென்றனர். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு மலைப்பகுதிகளில் ட்ரோன் கேமரா மூலம் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதை கண்டறிந்து 7000 லிட்டர் சாராய ஊரலை போலீசார் கீழே கொட்டி அளித்தனர். மலை கிராமங்களில் கள்ளச்சாராய விற்பனை நடைபெறுவதாக கிடைத்த தகவலை அடுத்து ட்ரோன் மூலம் ஆய்வு செய்த போலீசார் அல்லேரியில் 5000 லிட்டர் சாராய ஊரல், ஜார்தான் கொள்ளையில் 1000 லிட்டர், குருமலையில் 1000 லிட்டர் சாராய ஊரலை கீழே கொட்டி அளித்தனர். மேலும் சாராயம் காய்ச்ச பயன்படுத்தப்பட்ட பிளாஸ்டிக் பேரல்கள், பானைகள், அடுப்பு போன்றவற்றை அடித்து நொறுக்கி தீயிட்டு எரித்தனர். ஊரலை பதுக்கி வைத்திருந்தவர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கரூரில் சீரான குடிநீர் விநியோகம் கோரி காலி குடங்களுடன் பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கரூர் மாநகராட்சி 23வது வார்டுக்குட்பட்ட மேற்கு பிரதட்சணம் சாலை பி பிளாக் பகுதியில் நூற்றுக்கணக்கான குடியிருப்புகள் உள்ளன. இப்பகுதியில் கரூர் மாநகராட்சி நிர்வாகம் சார்பாக கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து கவுன்சிலரிடம் கூறியும் நடவடிக்கை இல்லாததால் ஆத்திரமடைந்த பெண்கள் காலி குடங்களுடன் மினி பேருந்து நிலையம் முன்பாக சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் பள்ளிகுண்டாவில் விஷமிகள் வைத்த தீயால் வனப்பகுதி கொழுந்துவிட்டு எரிந்தது. பள்ளிகுண்டா சுற்றுவட்டார காடுகளில் அரிய வகை தாவரங்கள் மற்றும் மரங்கள் உள்ளன. இந்த பகுதிகளில் மர்ம நபர்கள் அவ்வப்போது தீ வைப்பதை வழக்கமாக வைத்திருக்கின்றனர். இதனை தடுக்க வனத்துறையினர் பல்வேறு முயற்சிகளை எடுத்தும் பலனில்லை. இந்த நிலையில் கத்தனேரி காட்டுப்பகுதியில் சமூக விரோதிகள் சிலர் தீ வைத்ததால் செடி கொடிகள் கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியுள்ளன. இந்த தீயை விரைந்து அணைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாநகரில் பெய்த கனமழையின் காரணமாக சாலைகளில் மழைநீர் குளம் போல தேங்கி நின்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. குறிப்பாக சிம்மக்கல், விளக்குத்தூண் மற்றும் கீழவாசல் பகுதிகளில் பாதிப்பு ஏற்பட்டது. விளக்குத்தூண் பகுதியில் சாலையில் திடீரென ஏற்பட்ட பள்ளத்தில் அரசு பேருந்தும் மற்றொரு பள்ளத்தில் சரக்கு லாரியும் சிக்கிக் கொண்டதால் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வாகனங்களில் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. 1 மணி நேரம் மழைக்கே சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல தேங்கி நின்றது மதுரை மக்களை அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளது. கன்னியாகுமரி அருகே சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட பெட்டிக்கடை உரிமையாளரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். எறும்புக்காடு பகுதியில் உள்ள இலங்கை அகதிகள் முகாமில் சிவானந்தன் என்பவர் பெட்டிக்கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் கடைக்கு பொருட்கள் வாங்க வந்த 9 வயது சிறுமியிடம் சிவானந்தன் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிவானந்தனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருவண்ணாமலை கலசப்பாக்கத்தை அடுத்த கடலாடியில் எருதுவிடும் விழா களை கட்டியது. சுமார் 500க்கும் மேற்பட்ட காளைகளும் 250 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்ற நிகழ்ச்சியை ஏராளமானோர் ரசித்து பார்த்தனர். சிறப்பாக விளையாடியவர்களுக்கு முதல் பரிசாக ஸ்பிளண்டர் பைக்கும், 2ஆம் பரிசாக 50,000 ரூபாயும் வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் தென்மாதிமங்கலத்தில் பைக்கும் காரும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 2 பலியாகினர். செங்கம் போலூரில் நடந்த விபத்தில் கீழ்ப்பாலூரைச் சேர்ந்த கார்த்திகேயன் அவரது மனைவி ராஜேஸ்வரியுடன் இருசக்கர வாகனத்தில் போலூர் நோக்கி பயணித்துள்ளார். அப்போது எதிரே அதிவேகமாக வந்த கார் மோதியதில் இருவரும் சுமார் 20 அடி தூரம் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தகவல் அறிந்து வந்த கடலாடி போலீசார் இருவரின் உடலையும் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே டிராக்டர் தலைகுப்புற கவிழ்ந்த விபத்தில் கணவன், மனைவி பரிதாபமாக உயிரிழந்தனர். குருவாலா ஊராட்சியில் உள்ள மூலக்காடு பகுதியில் சிவகுமார் தனது மனைவி கீதாவுடன் வசித்து வந்தார். அவர்களுக்கு சொந்தமான 8 ஏக்கர் நிலத்தில் தக்காளி செடிகள் சாயாமல் கட்டுவதற்காக குச்சி ஏற்றி சென்றுள்ளனர். வீட்டிற்கு திரும்பும்போது மனைவி கீதா டிராக்டரை ஓட்டியிருக்கிறார். அப்போது எதிர்பாராத விதமாக விவசாய நிலத்தில் டிராக்டர் தலைகுப்புற கவிழ்ந்தது. இதில் டிராக்டர் அடியில் சிக்கிய இருவரும் உடல் நசுங்கி உயிரிழந்தனர். இதை பார்த்த பிற விவசாயிகள் அவர்களின் உடல்களை மீட்டு ராசிபுரம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.
12 மணி நேர வேலை சட்டத்திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு வலுத்து வருவதை அடுத்து தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் தமிழ்நாடு அரசு இன்று ஆலோசனை நடத்துகிறது. தனியார் நிறுவனங்களில் வேலை நேரத்தை 8 மணியிலிருந்து 12 மணி நேரமாக உயர்த்துவது தொடர்பான சட்டம் 3 நாட்களுக்கு முன்பு சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டு குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. இதற்கு திமுக கூட்டணியில் உள்ள பல்வேறு கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்து வருவதுடன் தொழிலாளர்களும் மாணவர்களும் போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். இதனையடுத்து அனைத்து தொழிற்சங்க நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்துள்ளது. அதன்படி சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று பிற்பகல் நடைபெறும் கூட்டத்தில் அமைச்சர்கள் ஏவா வேலு, தாமோ அன்பரசன், சி.வி. கணேசன், தலைமைச் செயலாளர் இறையன்பு, தொழிலாளர் நலத்துறை செயலாளர், தொழிலாளர் நலத்துறை ஆணையர் மற்றும் முக்கிய தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொள்ள உள்ளனர். பாடல் வரிகளும் இசையும் கணவன் மனைவி போல ஒற்றுமையுடன் இருந்தால் பாடல்கள் வெற்றி அடையும் என தமிழ் திரைப்பட இயக்குனர் கே. பாக்கியராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள மியூசிக் அகாடமியில் தமிழ் கல்ச்சுரல் அகாடமியின் 23வது விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் கோடை இசை என்ற பெயரில் இந்தியாவின் புகழ்பெற்ற பாடகி மதுஸ்ரீயின் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுதை என்ற பாடலை பாடியபடியே மேடையில் இருந்து கீழே இறங்கி ரசிகர்களுடன் சேர்ந்து ஆடி பார்வையாளர்களை மகிழ்வித்தார். அதனைத் தொடர்ந்து தாதா சாஹேப் பால்கே MSK அறக்கட்டளை சார்பாக இயக்குனர் கே. பாக்யராஜிற்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கதை திருட்டு விஷயத்தில் மனசாட்சியுடன் நடந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்திருக்கிறார். புதிய வாட்டர் மெட்ரோ தொடங்கி வைத்தல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி இன்று கேரள மாநிலம் கொச்சிக்கு வருகை தருகிறார். மத்திய பிரதேசத்திலிருந்து இன்று மாலை கொச்சிக்கு வரும் பிரதமர் 10க்கும் மேற்பட்ட தீவுகளை இணைக்கும் வகையிலான கொச்சி வாட்டர் மெட்ரோ என்ற புதிய படகு சுற்றுலா தளத்தை நாளை தொடங்கி வைக்கிறார். இந்த திட்டத்தில் மின்சாரத்தில் இயங்கும் புதிய 15 படகுகள் இயக்கப்படுகின்றன. குளிர்சாதன வசதிகளை கொண்ட இந்த படகுகள் மூலம் போர்ட் கொச்சியிலிருந்து வைபின் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட தீவுகளுக்கு செல்ல முடியும். நாட்டிலேயே முதன்முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த சுற்றுலா தளத்தை தொடங்கி வைத்த பின்னர் திருவனந்தபுரம் செல்லும் பிரதமர் மோடி திருவனந்தபுரம் காசர்காடு இடையே புதிய வந்தே பாரத் ரயிலை தொடங்கி வைக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான 9 ஆண்டு கால பாஜக ஆட்சியில் இந்திய துறைமுகங்களில் ஆண்டிற்கு 1650 மில்லியன் டன் சரக்குகள் கையாளப்பட்டு வருவதாக மத்திய கப்பல் போக்குவரத்து அமைச்சர் சர்பானந்த சோனோவால் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னை துறைமுகம் மற்றும் காமராஜர் துறைமுகத்தில் 148 கோடி ரூபாய் மதிப்பிலான 4 திட்ட பணிகளை அமைச்சர் சர்பானந்த சோனோவால் நேற்று தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த 4 திட்ட பணிகள் நிறைவடைந்தால் இரு துறைமுகங்களிலும் நாள்தோறும் 7 மில்லியன் டன் சரக்குகள் கையாளப்படும் என்றார். பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் இந்திய துறைமுகங்களில் ஆண்டிற்கு 800 மில்லியன் டன் சரக்குகள் மட்டுமே கையாளப்பட்டு வந்ததாகவும் சோனோவால் குறிப்பிட்டார். தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட்ட சிவிங்கி புலிகளில் மேலும் ஒன்று உயிரிழந்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் அழிந்துவிட்ட சிவிங்கி புலி இனத்தை மீண்டும் கொண்டு வருவதற்காக தென்னாப்பிரிக்கா மற்றும் நமீபியா உள்ளிட்ட ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து சிவிங்கி புலிகள் வரவழைக்கப்பட்டுள்ளன. இதில் மத்திய பிரதேச மாநிலம் குனோ தேசிய பூங்காவில் விடப்பட்ட நமீபிய சிறுத்தையான ஷாஷா கடந்த மாதம் சிறுநீரக தொற்று காரணமாக உயிரிழந்தது. இந்நிலையில் உதய் என்ற 2வது சிறுத்தையும் நோய் காரணமாக நேற்று உயிரிழந்துள்ளது. பிரேத பரிசோதனைக்கு பிறகே இறப்பிற்கான காரணம் தெரியவரும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட்ட 20 சிறுத்தைகளில் தற்போது 18 சிறுத்தைகள் மட்டுமே எஞ்சியுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய பிரதேசத்தில் நேற்று பயணிகள் ரயில் தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ரத்லமிலிருந்து அம்பேத்கர் நகர் செல்லும் ரயிலின் 2 பெட்டிகள் திடீரென தீப்பிடித்து எரிந்தன. ரத்லமிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பிரீத்தம் ரயில் நிலையத்தில் தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் விரைந்து தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என மேற்கு ரயில்வே ரக்லான் பிரிவு மக்கள் தொடர்பு அதிகாரி கேமராஜ் மீனா தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தால் அந்த வழித்தடத்தில் போக்குவரத்து பாதிக்கப்படவில்லை என்றும் கூறியுள்ளார். அரசியல் தலைவர்கள் மற்றும் பிரபலங்களின் ட்விட்டர் கணக்குகளில் நீக்கப்பட்ட ப்ளூ டிக் குறியீடு மீண்டும் வழங்கப்பட்டுள்ளது. ட்விட்டர் நிறுவனத்தை வாங்கிய எலன் மஸ்க் பிரபலங்களின் ட்விட்டர் கணக்குகளை அங்கீகரிக்கும் ப்ளூ டிக்கிற்கு கட்டணம் அறிவித்தார். இந்தியாவில் மாதம் 650 ரூபாய் கட்டணம் என கூறப்பட்டது. இந்த நிலையில் கட்டணத்தை செலுத்தாத ராகுல் காந்தி, உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், அமிதாப் பச்சன், ஷாருக் கான், சச்சின் டெண்டுல்கர், விராட் கோலி என பலரது ட்விட்டர் கணக்கு ப்ளூ டிக் 3 நாட்களுக்கு முன்பு நீக்கப்பட்டது. இது பரபரப்பான நிலையில் தற்போது ப்ளூ டிக் மீண்டும் வழங்கப்பட்டுள்ளது. கட்டணம் செலுத்தாமலேயே ப்ளூ டிக் தரப்பட்டுள்ளது ட்விட்டர் பயனர்களிடையே பேசுபொருளாகியுள்ளது.
பக்தர்கள் காணிக்கையாக வழங்கும் வெளிநாட்டு பணத்தை வங்கியில் டெபாசிட் செய்ய திருப்பதி தேவஸ்தானத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. ஏழுமலையானின் வெளிநாட்டு பக்தர்கள் அந்தந்த நாட்டு கரன்சி நோட்டுகளை ஆன்லைன் மூலம் திருப்பதி தேவஸ்தான உண்டிகளில் காணிக்கையாக செலுத்தி வருகின்றனர். அவ்வாறு நாடுகளில் இருந்து பெறப்படும் காணிக்கைகள் மத்திய அரசின் அந்நிய பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்டத்தின்படி பெற வேண்டும். இந்த சட்டத்தை 3 ஆண்டுகளுக்கு முன்பு புதுப்பிக்க தவறியதால் 30 கோடி ரூபாய் வெளிநாட்டு கரன்சியை தேவஸ்தான வங்கி கணக்கில் வரவு வைக்காமல் நிறுத்திய ரிசர்வ் வங்கி 6 கோடி ரூபாய் அபராதமும் விதித்துள்ளது. இது பக்தர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்திய நிலையில் தற்போது வங்கியில் டெபாசிட் செய்ய அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் அபராத தொகையை திருப்பித் தர ரிசர்வ் வங்கியும் ஒப்புக்கொண்டுள்ளது. மஜ்லிஸுக்கு பாஜக ஒருபோதும் அஞ்சாது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அசாசுதீன் ஓவைசியை சாடியுள்ளார். தெலங்கானா மாநில செவல்லாவில் நடைபெற்ற பாஜகவின் விஜய சங்கல்ப கூட்டத்தில் உரையாற்றிய அவர், சந்திரசேகர ராவின் பாரதிய ராஷ்டிரிய சமிதிக்கு வேண்டுமானால் மஜ்லிஸ் தேவைப்படலாம் என்றார். தெலுங்கானாவில் பாஜக ஆட்சி அமைந்தால் மாநில மக்களுக்காக அரசு இயங்குமே தவிர ஓவைசிக்காக இயங்காது என குறிப்பிட்டார். தெலுங்கானாவில் அரசியல் சட்டத்திற்கு முரணான முஸ்லிம் இடஒதுக்கீட்டை முடிவிற்கு கொண்டு வருவோம் என்று கூறிய அமித் ஷா, எஸ்சி, எஸ்டி மற்றும் பிற பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினருக்கான உரிமைகள் முறையாக வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான தொண்டர்களுடன் ராகுல் காந்தி பங்கேற்ற பேரணி நடைபெற்றது. கர்நாடக சட்டப்பேரவை தேர்தல் மே மாதம் 10ஆம் தேதி நடைபெறுகிறது. வாக்குப்பதிவை முன்னிட்டு பிரச்சாரம் சூடு பிடித்துள்ள நிலையில் பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஹுபளியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற ராகுல் காந்தி அதனைத் தொடர்ந்து விஜயாபுர பகுதியில் நடந்த பேரணியில் பங்கேற்றார். சாலையில் இருபுறங்களிலும் கூடியிருந்த மக்களை பார்த்து கையசைத்தவாறு சென்று காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு ராகுல் காந்தி வாக்குகளை சேகரித்தார். உள்நாட்டு போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் சூடானில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை பாதுகாப்பாக மீட்பதற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு 3 நாட்கள் சண்டை நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டு வெளிநாட்டினர் வெளியேறுவதற்கான விமான நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. இதனையடுத்து அங்கு சிக்கி தவிக்கும் நாட்டு மக்களை மீட்கும் பணியில் உலக நாடுகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. இந்தியர்கள் உட்பட 150 பேர் இதுவரை மீட்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் மீட்பு பணிகளுக்காக சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், எகிப்து நாடுகளுடன் தொடர்பில் இருந்து வருவதாக தெரிவித்துள்ள வெளியுறவுத்துறை, சவுதியின் ஜெட்டா நகரில் 2 விமானப்படை விமானங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. மேலும் INS சுமேதா கப்பல் சூடான் துறைமுகத்தை சென்றடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. CBSE 12ஆம் வகுப்பு வினாத்தாள் கடினமாக தயாரிக்கப்பட்டது குறித்து விசாரிக்கப்படும் என CBSE ஆணையம் தெரிவித்துள்ளது. நடந்து முடிந்த CBSE 12ஆம் வகுப்பு தேர்வில் வினாத்தாள் கடினமாக இருந்ததாக தகவல் வெளியானது. இதனைத் தொடர்ந்து வினாத்தாள் கடினமாக தயாரித்தது குறித்து CBSE ஆணையத்திற்கு மதுரை MP சு வெங்கடேசன் கடிதம் எழுதியிருந்தார். இதற்கு பதில் கடிதம் எழுதியுள்ள CBSE 12ஆம் வகுப்பு தேர்வு வினாத்தாள் கடினமாக தயாரிக்கப்பட்டது குறித்து விசாரணை நடத்தப்படும் என கூறியுள்ளது. மத்திய பிரதேச மாநிலத்தில் விடுதி கட்டிடத்தின் பால்கனி இடிந்து விழுந்த விபத்தில் 3 பேர் காயமடைந்தனர். இந்தூர் மாவட்டத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. ரயில்வே நிலையம் அருகே உள்ள விடுதி ஒன்றின் பால்கனி எதிர்பாராத விதமாக இடிந்து விழுந்தது. இடிபாடுகளில் சிக்கி படுகாயமடைந்த 3 பேர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். காயமடைந்தவர்களின் உடல் நிலை சீராக இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். பல ஆண்டுகளுக்கு முன்பு மாயமான அண்ணனை புதுவையில் சந்தித்த தங்கை ஆனந்த கண்ணீர் வடித்தது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. மனநலம் பாதிக்கப்பட்ட 32 வயதான சதாம் உசேன் காரைக்கால் கடற்கரை பகுதியில் பழைய பொருட்களை சேகரித்து விற்று வந்துள்ளார். அவருக்கு உணவளிக்கும் உதவும் கரங்கள் அமைப்பின் பதிவை பார்த்த சதாம் உசேனின் தங்கையான 30 வயது ஷர்மிளா பானோ தனது அண்ணன் தான் என்பதை உறுதி செய்தார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வைத்து பல ஆண்டுகளுக்கு முன்பு மாயமான அண்ணனை கண்ட தங்கை ஆனந்த கண்ணீர் வடித்திருக்கிறார். திருமணமாகி கணவருடன் வசிக்கும் தங்கை தன்னுடன் அண்ணனை அழைத்து சென்றார். கிழக்கு
லடாக் பிரச்சினை தொடர்பாக இந்தியா சீனா ராணுவ தளபதிகள் மட்டத்திலான 18வது சுற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. கிழக்கு லடாக்கின் கல்வான் பகுதிக்குள் கடந்த 2021ஆம் ஆண்டு அத்துமீறி நுழைந்து சீன ராணுவத்தினர் தாக்குதல் நடத்தியதில் இந்திய வீரர்கள் 21 பேர் வீரமரணமடைந்தனர். இதனையடுத்து எல்லைப் பகுதிகளில் இருதரப்பும் படைகளை குவித்ததால் போர் பதற்றம் ஏற்பட்டது. பின்னர் இரு நாடுகளிடையே நடத்தப்பட்ட தூதரக மற்றும் ராணுவ மட்டத்திலான பலகட்ட பேச்சுவார்த்தையின் பலனாக குறிப்பிட்ட இடங்களிலிருந்து படைகள் வாபஸ் பெறப்பட்டன. எஞ்சிய பகுதிகளிலிருந்து முழுவதுமாக படைகளை திரும்பப் பெறுவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ராணுவ அதிகாரிகள் மட்டத்தில் நடைபெற்ற 18வது சுற்று பேச்சுவார்த்தையில் பதற்றமான பகுதிகளிலிருந்து சீன ராணுவத்தினர் படைகளை வாபஸ் பெற வேண்டும் என இந்தியா சார்பில் தெரிவிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.